வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா. தலைமை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். முன்னிலை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் பார்த்துட்டாரா? அவர் ஆளை பார்த்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் புத்தகம் வழங்கி வரவேற்பு தெரிவிக்கின்றனர். மக்கள் தங்கள் கோரிக்கைக்காக அரசாங்கத்தை சுலபமாக அழைக்கும் வகையில் செயல்படும் திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மக்களின் பட்டா சார்ந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் தீர்த்து உங்களின் மகிழ்ச்சிக்கு காரணமான மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த தகவல்களுடன் மீண்டும் ஒருமுறை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். 14 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 2500 மக்களுக்கு பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்க உள்ள இந்த மகத்தான நிகழ்வில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்நாடு வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வாழ்த்து பாடி அரசியல் கல்லூரி மாணவர்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரவேற்புரையாக நாங்கள் அழைக்கிறோம். சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பாக வருவாய் மற்றும்
பயனாளிகளெல்லாம் பட்டாவள வழியிருக்கிற தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்துறை மேயர் அவர்கள், துறை மேயர் அவர்கள், மதிப்புக்குரிய மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம எல்லாம் வரவேற்று பேசிய சென்னை மாநகராட்சியுடைய கலெக்டர் முன்னாலே இந்த திட்டத்தை விளக்குவதற்கு வருவாய்த்துறையுடைய எங்கள் செயலாளர்களுடைய மாதவரம், சோழிநல்லூர், திருவள்ளியூர், ஆவணி போன்ற இடங்களில் நானே நேரில் போய் மக்களுக்கு இந்த பட்டாக்களை வழங்கி வருகின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் 2500 பேருக்கு பட்டாக்களை நாம் அந்த வேலையை வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட அரசை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், சிலர் கேட்கிறார்கள், திராவிட மாடல் என்ன, திராவிட அரசுனா அப்படியே என்ன அப்படின்னு கேட்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்குகின்ற இந்த சிறப்பான வேலையிலிருந்து அதற்கான பதிலை சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். பின்னாடி மட்டும்தான் இது தோல்விகள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்வதுதான் உண்மையான திராவிட அரசு. இந்த இலக்கை நோக்கினால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை வகையாக 3 விஷயம் தான்: உண்ண, உணவு, ஊட்ட, உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயங்களுக்காக தான் நாம் அத்தனை பேரும் உழைச்சிட்டு இருக்கோம், பாடுபட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு உறுதி செய்வதுதான் நம்முடைய திராவிட அரசு, நம்முடைய நாட்டு முதலமைச்சர். முத்தமிழ் கலைஞர்கள் தன்னுடைய ஆட்சியாளர்கள் உண்ண, உணவு என்ற சிக்கலை தீர்த்து வச்சாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முதல் ஆட்சியர் ஒரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மிகப்பெரிய பட்டினி பஞ்சம். தமிழ்நாட்டில் அப்படி யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னா 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு தந்தார் கலைஞர். அதற்கு அந்த 1 ரூபாயே இல்லை, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தா போதும், எல்லோருக்கும் கட்டணத்தில் அரிசி கொடுத்தவங்க தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பஞ்சம் ஒழிச்சது, பட்டினி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. உணவு பிரச்சனை அடியோடு தீர்க்க காரணத்தினால அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையை முன்னேற மற்ற விஷயங்களை தன்னுடைய காலத்தில் செலுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்து பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்து அந்த திட்டம் தொடர்பு கலைஞர்கள் மாற்று முறை இல்லாதவர்களோட அந்த நிலைமையை இந்த திட்டம் மாற்றி காட்டுச்சு. உடுத்த உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஒரு பிரச்சனையாகவே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற அடுத்த தேவை என்னன்னா இருக்க இடம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை. அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக மும்முரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். நானும் முதலமைச்சருடைய உத்தரவின்படி பட்டாக்களை கொடுப்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு எடுத்த நடவடிக்கைகளால இன்றைக்கு 89,400 பட்டாக்கள் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மட்டும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி பார்த்து நடந்ததால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து அமைச்சர்களை வர சொல்லி, அனைத்து அரசு அதிகாரிகளை வர சொல்லி ஆலோசனைகளை வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உருவாக்கக்கூடிய நகர பகுதிகளில் 86,000 பட்டாக்களை 6 மாத காலத்துக்குள்ள வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இது
திரு முத்தம்மா அவர்களுக்கு பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மகாஷா அவர்களை அன்புடன் அழைக்கும் பட்டாவை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். கோனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கோனி அவர்களுக்கான பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பட்டாவின் மக்கள் நலனை நிறைவேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு. இவர்களுக்கு வருத்த தகவல்களை நாம் எடுத்துக் கொடுக்கலாம். மொழித்துறை அவர்களுக்கான பட்டாவை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தனசேகரன் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. மெர்லின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றியன் அவர்களை அன்புடன் நினைவு அழைக்கிறோம். விரிவாக்கம் சட்டமன்ற ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன. கேஜிஎன் அவர்களுக்கான பட்டாவை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். விரிவாக்கத்திற்கு அடுத்தபடியாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி ரோஸ்மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விரிவாக்கம் சட்டமன்ற ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரத்னகுமாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பத்ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பத்ரோஸ் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு தேவி கோபி அவர்களுக்கான பட்டா வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. விரிவாக்கம் முடிந்த பிறகு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கான பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன. அதன் பிறகு எழுந்து உமாதேவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உமாதேவி அவர்களுக்கான பட்டா வழங்கப்படுகிறது. விஜயதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வேலுசாமி அவர்களுக்கான பட்டாவை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். தேவி ஆனந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விரிவாக்கம் சட்டமன்ற ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரத்னமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கான பட்டாக்கள் கருத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.கே. மோகன் அவர்கள் மங்கம்மாள் அவர்களுக்கான பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றனர். எழுநூறு சட்டமன்ற உறுப்பினரை அவர்களை அழைக்கிறோம். சகோதர அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தாமோதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தாமோதரன் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சாமானிய மக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது. ரவி அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணேசன் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கான பட்டாக்கள் வழங்கப்படுகிறது.
ஆய்வுகளுக்கு உட்பட்டவர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கின்றன. திரு மூஷா அவர்களுக்கான பட்டாளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரு ராஜேஸ்வரி அவர்கள்.